Hi friends, welcome to Aaga's Kitchen. நம்ம இன்னைக்கு ஆகாஸ் கிச்சன்ல சூப்பரா டேஸ்டா ஹோட்டல் ஸ்டைல்ல வெஜிடபிள் குருமா செய்ய போறோம். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஹீட் பண்ணிக்கங்க. பாருங்க கடாய் ஹீட் ஆயிருச்சு. 4 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஒரு சின்னதா பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆகுதுன்னே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் வந்து பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணும்போது நம்ம சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கிடும், டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். இது கூட வந்து நான் ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கலாம். இது கூட வந்து நான் ஒரு 1/4 கப்பு வந்து பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்து நல்லா வதக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கியாச்சு. இது கூட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நான் தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 1 கப்பு வந்து தேங்காய் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய், 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து 1/4 ஸ்பூன் வந்து கசகசா, 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு, 4 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து குருமாவில் வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் வந்து நம்ம காய் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வெஜிடபிள் நம்மளுக்கு வெந்திருக்கும். நம்ம வந்து மூடியை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு குருமா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக குருமா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள். வெஜிடபிள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம இன்றைக்கி வீட்டிலே வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா அழகாக செஞ்சுட்டோம். பாருங்கள், பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லா சைடிஷ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபனுக்கும், தோசை இதுக்கெலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச வெஜிடபிள் குருமா சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில். நீங்களும் இந்த குருமாவை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த புது ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.